எப்படி சித்தார்த்த வச்சு இந்த ஆல்பம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலா சித்தார்த் வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெட் பேஸ்டு சாங். அது பெட்டு தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான். பயமா? ஓகே. அப்போ இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா ஆக்ட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு இருந்தோம். அப்போ சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன். பாடிட்டான். உடனே இமீடியட்டா இன்னொரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்க பண்ணீங்க. ஓகே. சோ இப்ப இவரை பாட வைக்கலனா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்ட்ல இருந்திருப்பாங்க? இல்ல சான்ஸே இல்ல. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமா, அது ஒரு கிட் பேஸ்டா இருக்கட்டும். ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல பாடி இருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்ல. பயங்கரம். எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்ல அவன் வந்து கற்பூரம் மாதிரி. இல்ல சித்தார்த் தெனாவட்ட உட்கார்ந்திருக்காப்ல பாருங்க சார். என்ன சொல்றோமோ அதை அப்படியே பாடிடுவான். அப்படியா? ஆமா. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, இப்ப செய்யறாரான்னு பாப்போம். பாடலாமா? ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூல்ல ஆன்சர் நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே, ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச தேய்ச்சோமே, எக்ஸ்பிளைன். டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும்தான் இருக்குல்ல. இன்னும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீச்சருக்கு மட்டும்தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாருங்க. டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இது தமிழ். ஹிந்தி ஞாபகம் இருக்கா? அங்கேக்கு மறந்துச்சு. ஹிந்தில ஸ்கூல் में हम हंसते हंसते खेले, स्कूल में हम तोड़े रे मजे में, स्कूल में हम पढ़ते रे मजे में. என்ன சொல்றோமோ ஆமா, நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்பானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க பேச்சு இப்படி கேக்குறானே. பரவாயில்லை, டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க. அதோட ஸ்பாட்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஷூட் ஸ்பாட்ல ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த டைம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஆடியோ கிரெடிட்ஸ் எல்லாமே நான் அப்புறமா நான் படிக்கிறேன். ஸ்டேஜ்ல எல்லாரும் யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தவங்க அந்த லிஸ்ட் எல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட்ல ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆல்பம் ஒன்னு பண்ணனும் அப்படின்னா நீங்க சித்தார்த் வச்சிருப்பீங்களா? டெஃபினட்டா. அடுத்து ஒரு 3 சாங் பாடி ரெடியா இருக்கு. ஐயோ. ஆமா, இல்ல சித்தார்த்? அப்புறம் ஒரு சிலம்பம் சாங் பண்ண. அது ஆக்சுவலா சிலம்பம் வந்து நேஷனல் வின் பண்ணிட்டு வந்த உடனே அப்பவே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு. அடுத்த லான்ச் அதானா? ஆமா. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல? படம் வேற நடிக்கிறாராமே. ஆமா, கேள்வி கேட்டேன். சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கண்டிப்பா, அதுக்குதான் வெயிட்டிங் எப்படி பண்ணிருக்காருன்னு பாக்குறதுக்கு. ஓகே சார், சோ மிஸ் மேல கிரஷ்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும்போது எந்த மிஸ்? எனக்கு சயின்ஸ் மிஸ். சயின்ஸ். சோ ஸ்ரீதர் மாஸ்டர் இன்னைக்கு வரல, பிஸி. சோ அவர் இருந்தா நீங்க 2 பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டாடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்க வர முடியல. பட் கண்டிப்பா இதெல்லாம் என்னோட பிரசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா அதை பதிவு பண்றேன். சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமா எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல, ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் இருக்கும். இவ்வளவு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அவன். லைக் நம்ம சொல்றது அவனுக்கு வந்து செகண்ட் டைம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் டைம், அதான் அவர் சொன்னாரு கற்பூரம் மாதிரி எப்படி பாத்திப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாஸ்டர் சாங் போடுங்க, நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். சோ எப்படி சொல்றதுன்னா, ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன் டேக் ஹீரோமா, ஒன் டைம் ஹீரோ அவரு. அப்படியா? ஆமா. ஓஹோ, அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே நல்லா டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா, டாடி வந்துட்டு கொரியோ எல்லாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒண்ணு சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா,
கரெக்டா அந்த டேக்குன்னும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்க எல்லாம் பயப்படும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவன் கிட்ட கிடையாது. அப்படியா? அந்த டேக் அப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்டா, இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவன்கிட்ட. ஓ அப்படியா? எது திட்டுலாம் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்ல. அக்கா ஜாலியா இருந்தாங்களா? ஆமா. மாஸ்டர் ரொம்ப ஜாலி. ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே, சோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமா சூப்பர். ஆல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலம்ப சுத்தலாம் எல்லாமே இப்ப அவனுக்கு. அடுத்த ஆல்பம் நீங்க தான் குறியோவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். தேங்க்யூ சோ மச். ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். அவர் இருந்தா எந்த மிஸ் மேல கிரஷ் கேட்டிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர். இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் உங்க 2 பேருக்கு தான். செம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் வந்து எவ்வளவு சேட்டையான நாட்டியா எப்படி? சேட்டையே பண்ண மாட்டான் சார். இதெல்லாம் அநியாயம் சார். கொஞ்சம் சேட்டை, அதிக சமத்து. அப்படியா? அதிக சமத்தா? என்ன ஒருத்தர் சொல்ல பேச்சு கேக்குறாரு அப்படின்னும் போதே தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அவர் சொல்றதுதான் நாங்க கேக்குறோம். நீதான் சொல்லி தருவியா அப்பா அம்மாக்கு? ஆமா. அப்ப அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேட்டை பண்ணுவாங்களா? நீ என்ன சொல்லுவ அப்போ? ஏதாச்சும் சொல்லுவேன். திட்டுவியா அவங்கள? இல்ல, திட்ட மாட்டல. குட் பாய். ஓகே, சோ இவருக்குள்ள இந்த நடிப்பு இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பண்ண வரும், நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? அவர் ஒரு 1.5 வயசு இருக்கையில நடக்க ஆரம்பிக்கல, நடக்கல, டான்ஸ் தான் பண்ணாரு. வயிற்றுலயே ஆட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு முன்னாடி நீங்க யாரா டான்சரா? எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த பிறவில இல்ல, இனிமே வேணா இருக்கு. எப்படி அப்ப பையன் இப்படி ஆடுறாப்ல? அம்மா ஆடுமா? ஆஹா, இன்னைக்கு இல்ல மேம், இப்பதான் இல்லங்க பையன் குழந்தை போய் சொல்லாதுங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? சித்தார்த்தாவும் அம்மா கத்துக்கிட்டாங்க. ஓ, சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா. அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அவங்க அம்மா ஆடுவாரு. அப்படியா? சூப்பரா பாட வச்சிருவோம் அம்மாவை. பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே, சோ அவரு ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்பிடென்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவரு சூப்பரா பண்ணிட்டாரு, எல்லார் பேச்சு கேட்டு. மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லார் பேச்சு கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் மேஜிக்கடா? சூப்பர் தானே, சூப்பர். ஓகே, சோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்ப ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா, சூப்பர். இன்னும் லைன் அப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுத்தினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்றியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சரி. ஓகே, பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது? ஆமா. சூப்பர், செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் வெரி குட். மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மத்த பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்களை வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு. சூப்பர். பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு டேலண்ட் உருவாக்கி இருக்காங்கன்னா சூப்பர். ஆனா மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம். நீங்க ஆடி ஆகணும் மேம். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, அவர் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க கேளுங்க சார். அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு பதிலா சித்தார்த்தே பாடுவார் சார். நாங்க அதை கேட்கதான் போறோம் சார். நீங்க இப்ப பாடணும் சார். நீங்க தான் பாடணும். இல்ல, நீங்களே பாடிருங்கப்பா. நீங்களே பாடு. நமக்குள்ள போட்டி வேண்டாம். நீங்க தான் பாடணும். அப்பாவை பாட வைக்கலாம் வேணாமாங்க? சொல்லுங்க தேவா சார், நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்ல மேடம், எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்திருச்சு அதுக்குள்ளயும். என்ன சார், அப்ப பையனையும் பாட வச்சிருவோமா? சரி, ஓகே, தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பேரண்ட்ஸ். சத்யா மேம், கரிகாலன் சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சோ குழந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திரு சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்னைக்கு தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம்
அருமை சோதர் ஐயா தேவா சார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும். இந்த இதன் அன்பு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன். இன்னைக்கு நகைச்சுவை என்ன? இன்னைக்கு நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டார். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதரா இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்ப பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்க போன மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன். நிறைய ஒவ்வொரு மனிதரை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடும் புத்தகம். அவர்கள் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான். அந்த வகையில கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளைய பார்த்தேன். மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சின்ன பையன், மினியேச்சர். யாரும் அதனா இது இப்படி ஆடுவான், அவரோட கலை உணர்வு இருக்கு, பாடுவான் ஆடுவான், எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு பாப்பங்க. ஆமண்ண கலையில இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கத்திருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல்லன் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட். சோ கரிகாலன் 2 அடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாம ஓய மாட்டார்கள். அந்த வகையில நல்ல அற்புதமான, அதனாலதான் பாருங்க எனது மகன் சாண்டி மாஸ் கூட ஓடி வந்திருக்கான் பாருங்க. நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர். ஐயா முன்னாள் இடைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது அருமை சோதரி எளிமையின் இலக்கணம் இளவரசு ஐயா வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க. பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமா, இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியில இருந்த சாமி வந்து உட்கார்ந்துருக்காரு. அதான் ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பாருங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்க எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையோட பெரியப்பாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையா நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு? அது ஒரு கேள்வி வரும்ல. ஒண்ணு இல்லை, குழந்தைகளை பெற்றெடுக்கல. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேருக்கு ஓனரு பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவரு திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது, இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தை அந்த வகையில கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது, இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டுல அந்த குழந்தை அப்படியே. அந்த வகையில சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படிச்சோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதும், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்பிடன்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும். அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்க சக்தி வேணும். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க. அந்த வகையில சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளைய. அந்த வகையில இவன் அற்புதமா பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து போனாங்க. தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அதாவது இதுல எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா,
முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்கள்ல இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்துல ஒரு ஒரு பாடகனா, நான் ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையில என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளவு ஈஸியா வர முடியாது, சபாக்காரங்களும் அவ்வளவு ஈஸியா புக் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில நடத்திய பல பேர்ல நானும் ஒருவன். அதே தருணத்துல என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்துல தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில தான் நடந்துச்சு. சோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்ப தேவாண்ணன் வந்தாரு. தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்க ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதுல அவர் இப்ப அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அவர், அவருடைய தம்பி சபேசு, முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதுல கலந்துகிட்டாங்க. சோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்துல ஒரு ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசுல இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதுல எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதுல என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனை ஏதாவது ஒரு ரூபத்துல இதுக்குள்ள கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவன் தான். அது அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதமொன்னு ஆட வச்சேன். அந்த பாட்டு வரல, வரும், லேட்டா தான் வரும், கொஞ்சம் லேட்டா ஆகும் அது, ஆனா அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதுல இவ்வளவு நேரம் ஆடி இருக்க மாட்டான், ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதுல ஆடி இருப்பான். ஆனா நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புறேன். அதே தருணத்துல இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்துல முதல்ல அவர் கோரியோகிராஃபரா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தா. ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா ரொம்பலாம் நம்மளுக்கு பேச தெரியாது. ஆக்சுவலா சித்தார்த், ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே. எனக்கு பிறந்த நாள் கேள்விப்பட்டேன், ஹாப்பி பர்த்டே. அண்ட் சான்ஸே இல்லை. ஆக்சுவலா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆல்பம் பாக்குறப்போ வந்துட்டு சூப்பரா இருக்கு. என்னன்னையும் பாடுறது யாருன்னு கேட்ட, வேற ஒரு பையன் பாடினா கேட்டேன். இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் அவர் தான் பாடிக்காரு, 5 லாங்குவேஜ் அவர் தான் பாடிக்காரு சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வயசுல வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்ல இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. சித்தார்த்தோட தான். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்க நிறைய ஆல்பம் பண்ணா இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணும்ட்டு மனசார வாழ்றேன். லவ் யூ. வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை, உன்னுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமா, அவன் மேடையை 2 ஆக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட். அப்போ சத்யா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறாங்க, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க. அவன் அந்த வயசுல பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது. நிறைய வாழ்த்தினேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜ்ல ஒரு ஆல்பமா கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலா
இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பம்ல டான்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன். நான் அவ்வளவு தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. சோ நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையா போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பெரிய லெவல்ல அமையணும். இந்த சூழ்நிலையில ஆக்டர் கம் டைரக்டருங்கிற முறையில அந்த பையனை ரொம்ப டெப்தா கவனிச்ச வரையில இந்த நேரத்துல ஒரு அருமையான வாழ்த்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த பையனுடைய எதிர்காலத்துல தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு அந்த உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். படப்பிடிப்பு முடிஞ்சு அதே பரபரப்பு வந்ததுனால என்ன பேசுறது என்ன பண்றது தெரியல. கரம்புக்குடி மண்ணில இருந்து கலையுலகத்தை கட்டியால ஒரு விதை நெல்லை போல புறப்பட்டிருக்கும் தம்பி சித்தார்த் பண்ணிருக்கு முதலில் நல்வாழ்த்துக்கள். சித்தார்த், உங்க வீடியோவை, உங்களுடைய ஆல்பத்தை நடிகர் சசிகுமார் சார் பார்த்தாரு. அவர் சார்பாக தான் இங்க வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த பையன்கிட்ட தேதி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவார் பையன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆல்பம் அவ்வளவு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நடிகர் சூரியன் இந்த ஆல்பத்தை காமிச்சோம். அவர் சொன்னது, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இந்த பையன் நான் பார்த்திருந்தா இப்ப நான் பண்ற படத்திலேயே நான் மிக முக்கிய பாத்திரத்தை கொடுத்திருப்பேன் தம்பிக்கு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி தம்பிகிட்ட. தம்பி சிவகார்த்திகேயன் தொடங்கி இயக்குனர் வினோத் வரைக்குமான பல பேர் தம்பியோட ஆல்பத்தை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, யார் இந்த பையன்? அவ்வளவு எனர்ஜியா, அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு திறமையா பாடினது மட்டும் இல்லாம ஆடினதும் பாடினதுமா அவருடைய அந்த மொத்த அசைவுகளும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. இயல்பா அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் சார் கூப்பிட்டப்போ அவர் சொல்லினால தவிர்க்க முடியாது. ஆனாலும் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா கருணா சார் வருவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா கரிகாலன் சார் இருக்காருன்னா இங்க கருணா சார் இருக்காருன்னு தெரியும். அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அதனால ஒருவேளை அவர் திட்ட கூட கூடும் சொல்லிட்டு நான் வர தயங்கினேன். ஆனா தம்பியோட ஆல்பத்தை பார்த்தப்போ கருணா சார் திட்டினா என்ன வெட்டினா என்ன போயிரும் அவசியம். அவ்வளவு சிறப்பா ஒரு நடனத்தை பார்த்த உடனே நம்ம மனசுல அப்படியே நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிற தன்மை இருக்கு தம்பிக்கிட்ட. நம்மெல்லாம் இருமொழிக்கும் மும்மொழிக்குமே திணறிக்கிட்டு இருக்கிறப்போ 5 மொழிகள்ல அசத்தலா பாடி ஆடி நம்மளுடைய உள்ளத்தை அவ்வளவு ஈர்ப்பா கவர்ந்திருக்கிற தம்பி புதுக்கோட்டை மண்ணில இருந்து கண்டிப்பா பாலிவுட் வரைக்கும் பயணிப்பாருங்கிறத மிக உறுதியா அறுதியிட்டு சொல்ல முடியும். நம்ம எல்லோரும் தம்பியை ஆசீர்வதிச்சு அவருடைய அடுத்த கட்ட உச்சத்துக்கும் உயரத்துக்கும் பிரார்த்திப்போம். நன்றி. ஃபர்ஸ்ட் நான் சத்யா அவங்களை பார்க்கும்போது ஒரு எவ்வளவு ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுல பட்டுச்சு. ஏன்னா அவ்வளவு பாசமா என் கூட பழகினாங்க, இயல்பா இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஃபேமிலில இருந்து வந்தா கூட அவ்வளவு இயல்பா இருந்தாங்க, ரொம்ப சிம்பிளா என் கூட பழகினாங்க. அதுல இருந்தே எனக்கு அவங்களோட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை நான் பார்த்தேன். அவரை பார்த்த உடனே ஒரு தைரியம் அப்படி அந்த மாதிரி இருந்தாரு. அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சித்தார்த்தா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இப்ப மட்டும் இல்ல, அவங்க அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு அவங்கள அவங்களோட டேலண்ட் வளர்க்கணும் அப்படின்றது நான் ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் காமிச்சுட்டே இருப்பாங்க. நானும் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தை மேல போட்டு அந்த எஃபர்ட் போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலயே தெரியும். ரொம்ப அந்த அளவுக்கு, அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு சித்தார்த்த பார்த்த உடனே சின்ன வயசுல இருந்து நானும் கீர்த்தியும் எங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பு பாத்தீங்கன்னா 5 எல்லாமே பாட்டு பாடுவாங்க. சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் டான்ஸ் கிளாஸ்ல 4 வயசுல இருந்து எங்க கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க. சோ அப்போ பாட்டு
எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. பாட்டு, டான்ஸ், காலையில ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிங், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ், இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ், எங்கெங்க போவாங்க. அத்தனை ட்ரம் கிளாஸ்க்கும் போவாங்க. அது அத்தனை டேலண்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பாக்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சாரும் எல்லா விதத்திலயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட். ஆக்டிங்லயா இருக்கட்டும், சிங்கிங்லயா இருக்கட்டும், டான்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டேலண்டட். அதுக்கு அந்த வரிசையில பார்க்கும்போது தனுஷ், அப்புறம் பிரசாந்த், அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு சித்தார்த் மேல கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பாக்குறேன். அது கத்து கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து அந்த பெருமை வந்து கரிகாலன் அண்ணனுக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நானு. ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கும் இருக்கு. அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பா வளருவாங்க, சூப்பர் ஹிட் ஆவாங்க. இதே மேடையில தான் நானும் கீர்த்தியும் 5 வயசுல கீர்த்தி ஏறினா இதே மேடையில, இந்த மேடையில ஏறினவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க, இங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. கீர்த்தி வந்து இங்க நானும் கீர்த்தியும் சேர்ந்து பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், அது ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க 2 பேரும் ஆடி இருக்கோம். அவளுக்கு 5 வயசு, எனக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்லயே நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஆடி இருக்கோம். கண்டிப்பா இந்த ஸ்டேஜை தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காம போனதே கிடையாது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அந்த வகையில ஆண்டவன் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசீர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களுக்கும் வணக்கம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆல்பம். ரொம்ப 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 அருமையா இருந்துச்சு. சித்தார்த்தை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. யங் டேலண்டட் பிளஸ்டு சைல்டு. சித்தார்த்தை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுறோம், அவங்களோட பேரண்ட்ஸையும் நினைச்சு நான் அவ்வளவு பெருமைப்படுறேன். ஆஸ் அ பேரண்டா தெரியும், ஒரு குழந்தைய ஒரு ஸ்டேஜ்ல எடுத்து இவ்வளவு பெருமைப்படுது எவ்வளோ, அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு எப்படி இருக்கோ அவங்க பேரண்ட்ஸோட உழைப்பு அதே அளவுக்கு இருக்கும். ஸோ நான் சத்யா மேம்க்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பு இருந்திருக்கும் இதுல. ஸோ இதுக்கு மேலேயும் அவர் இன்னும் பெரிய பெரிய புகழும் நிறைய படங்களை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.